கலர் கண்ணாடி மீடியாஸ் பிக் பாஸ் ரிவ்யூ வழக்கம் போல இந்த சீசனுடைய மிக மொக்கையான ஒரு எபிசோட பார்த்துட்டு வந்திருக்கிறேன்னா, உங்ககிட்ட அடுத்த ஒரு 10, 12 நிமிஷத்துக்கு பேச போற விஷயங்கள் நெறைய இருக்குது. பட் ஆனா அதுல ஒண்ணு ஒண்ணா வழக்கம் போல பார்க்க போறோம். முதல்ல இன்னைக்கு நடந்த மேட்டர்கள்லயே முக்கியமா நம்ம ஓவராலா இத எப்படி கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு எதனாலடா இந்த வீட்டுல இவ்வளவு கன்டென்ட்க்கான ஒரு இடத்த ஸ்பேஸ கிரியேட் பண்ணி குடுத்துருக்கீங்க அப்படின்னு ஆப்போசிட்ல இருக்கிற மத்த கண்டஸ்டன்ட்ஸ பார்த்து கேட்கிறோம். இது எதனால கேட்கிறோம், யார வச்சு கேட்கிறோம்ன்றது உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விஜே பார்வதி. அதாவது ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதுக்கு ஏற்கனவே ஒருத்தர் சாரி கேட்டாரு. இருந்தாலும் அந்த விஷயத்த நான் உள்ள கொண்டு வரேன். அ அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, அதுல பல பொய்கள சொல்லுவேன். அவர் சாரியே கேட்கலம்பேன். அப்புறம் கேட்டாரு. பட் அவர்கிட்ட கேட்ட அளவுக்கு என்கிட்ட கேட்கலம்பேன். இப்படி மாத்தி மாத்தி நான் என்ன வேணா பேசுவேன். எனக்கு தேவை இன்னைக்கு கன்டென்ட், இன்னைக்கு ப்ரோமோ நான் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்கிற இந்த மாரி ஒரு நபர போட்டி போடுறதுக்கு இந்த வீட்ல ஆளே இல்லையா? அவ்வளவு மோசமாவாடா கன்டென்ட்க்கு எப்படி குடுக்கணும்னு தெரியாத அளவுக்கு மொக்கையான ஆட்கள உள்ள வச்சிருக்காங்க இந்த பிக் பாஸ்லன்ற மாரி ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான். மறுபடியும் வழக்கம் போல இந்த எபிசோட்லயும் நமக்கு வருது. இது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, நியாயம் கிடைக்க வேணும்னு கேஸ் போடுங்கடா அப்படின்னு சொன்னா, வன்மத்த கக்குறதுக்கு கேஸ் போடுங்கடான்றத புரிஞ்சு வச்சுக்கிறாங்க. முக்கியமா விஜய் பார்வதி தான் இதுலயுமே நான் சொல்லுவேன். ஏன்னா, அந்த கேஸ் என்ன சொல்லுது? உங்களுக்கு இந்த வீட்ல நியாயம் கிடைக்கல. இந்த வீட்ல ஒரு 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 பிரச்சனை இருக்குது. உங்களுக்கு நியாயம் கிடைக்காத ஒரு விஷயத்துக்கு தீர்வு காணணும்னா எடுங்க. உதாரணத்துக்கு நம்ம இவங்க பண்ணத நம்ம சொல்லலாம். அதாவது யாருன்னா, ஆதிரை பண்ணத நம்ம சொல்லலாம். பண்ணுமா. ஆதிரை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு பேரு கெட்டு போயிருக்குது. இந்த வீட்ல ஒரு நல்ல கண்டஸ்டன்ட்டா நான் இருந்தேன்ப்பா. என் பேரு கெட்டு போச்சுப்பா. அந்த பேரு கெட்டு போனதுக்கு காரணம் இவன் தான். நான் குற்றம் சுமத்த ட்ரை பண்றேன்ப்பா அப்படின்னு ஒரு ஒரு முயற்சிய அவங்க எடுக்குறாங்க. ரைட்டா? என் பேரு கெட்டு போனதுக்கு காரணமே இந்த பையன் தான். எஃப்ஜே மேல குற்றம் சுமத்த ட்ரை பண்றாங்க. அதனால அதுல ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு ஒரு ஒரு முடிவு கிடைக்காத, தீர்வு கிடைக்காத ஒரு விஷயம். அது தீர்வு கிடைக்க ட்ரை பண்றாங்க. அது சரியா? தப்பா? அத நம்ம இந்த எபிசோட்லயே பின்னால அதையும் நம்ம வச்சு தான் செய்ய போறோம். அத பத்தி நம்ம பின்னால பேசுவோம். பட் ஆனா அதுல ஒரு காரணம் அட்லீஸ்ட் இருக்கு. இது உங்ககிட்ட பேசி, முடிச்சு, சாரி கேட்டு முடிஞ்சு போன ஒரு விஷயம். கிட்டத்தட்ட ஆதிரை கிட்டயுமே எஃப்ஜே சாரி கேட்டாரு. முடிஞ்சுட்டு போச்சுன்னு தான் சொல்றாங்க. அதுவும் ஒரு காமெடி தான் வச்சுப்போமே. சோ இவங்க எல்லாருமே ஓவராலா என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வன்மத்த கக்குறதுக்கும், பழி தீர்க்கிறதுக்குமான ஒரு இடமா தான் பார்க்குறாங்களே தவிர, நியாயம் கிடைக்க இதுவரைக்கும் ஒரு நியாயமான நல்ல கேஸ் இங்க வரலங்கிறது தான் நான் பார்க்குறேன். இப்ப வினோத்துக்கு நேத்து இது பண்ணதாக இருக்கட்டும், இல்ல இன்னைக்கு இது எல்லாமே சும்மா இந்த ஒரு அகைன்ஸ்ட்டா நமக்கு யார புடிக்காதோ அவங்களே டார்கெட் பண்றது. இத தான் விஜய் சேதுபதியும் போன வாரம் வீக்கெண்ட்ல சொல்லியிருந்தாரு. நீங்க எல்லாம் இதத்தான் பண்றீங்க, டார்கெட் பண்றீங்க. டாஸ்க்க இந்த இடத்துல நம்ம எது பாயிண்ட்டா வைக்கணும், அத யோசிக்க மாட்டேங்கிறீங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க மேல அட்டாக் பண்றதுக்கான இடமா மட்டும் தான் இத யூஸ் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லியிருந்தாரு. அப்படிதான் இது நடக்குதுங்கிறது எனக்கு ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த எந்த கேஸ்லயுமே யாருமே நியாயத்துக்காக வரல. வன்மத்த கக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க அப்படின்றது ஒரு மேட்டர். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பார்வதி வெர்சஸ் எஃப்ஜே ஓட இந்த கேஸையே நம்ம எடுத்துப்போம். கல்யாணம் ஆன ஒருத்தர டேட்டுக்கு கூப்பிடுறியா அப்படின்னு இப்ப நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம் 2 ஃப்ரெண்ட்ஸு. உடனே நான் உங்களோட இந்த வீட்ட விட்டு வெளிய போனதுக்கு அப்புறமா கார்ல ஒரு டிரைவ் போகணும். நீங்க பக்கத்துல உட்காந்துருக்கணும் அப்படி. அப்ப நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல ஒருத்தவங்க இருப்பாங்க கலாய்க்கிறதுக்கு. அப்ப அந்த கலாய்க்கிற பெர்சன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல "டேய் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா" இப்படி சொல்லலாம். கல்யாணம் ஆன ஒருத்தன் கார் டிரைவ்க்கு கூப்பிட்டுட்டு போறியா? இந்த மாரி நம்ம சர்க்கிள்ல யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா? அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல, டேய் முடிஞ்சு போச்சு இது. அப்படிதான் அங்கேயும் நடந்திருக்குது. அப்படி நடந்த ஒரு சம்பவத்த கொஞ்ச நேரம் கழிச்சு பார்வதி மூட்டி விட்டோ, என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு ஞாபகம் இல்ல அந்த எபிசோட்லலாம். நம்ம இவரு என்ன சொல்றாரு, "இல்ல எனக்கும் அது தப்பா பட்டுச்சு. அது என்னமோ எனக்கு ரொம்ப ஆக்வர்டா பட்டுச்சு" அப்படின்றாரு. "ஐயய்யோ! சாரி, சாரி. நான் இனிமே அப்படி சொல்லல" அப்படின்னு இத சொல்லி, "என்ன பார்வ நீ கொஞ்சம் ஃபீல் பண்ணியாமே? ம். இப்படி நடந்திருக்குது. முடிஞ்சு போச்சாம்." இப்ப இத என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுல ஒரு கேஸ போட்டு ஃபர்ஸ்ட் அவர் ஜோக்குன்னு சொல்ட்டாரு. இருந்தாலுமே இல்ல, இல்ல நீங்க சாரி சொல்லலன்றாங்க. ரொம்ப கேள்வி கேட்டு சாரி சொல்லவே இல்லையா? சாரி சொன்னேன்னு சொல்றாரே. இல்ல அவர்கிட்ட கேட்ட மாரி என்கிட்ட கேட்கல அப்படின்னு அதுல நின்றுறாங்க. இப்படியே மாத்தி, 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 மாத்தி பேசி ஜாலியா எடுத்துக்கிட்டு அன்னைக்கு போன ஒரு விஷயத்த இன்னைக்கு திரும்ப கொண்டு கேஸா மாத்தி வன்மத்த கக்குற ஒரு வேலைய மட்டும் தான் பார்த்துருக்காங்களே தவிர, இன்னைக்கு டே முடியும்போது கடைசியா கிச்சனோட கேட்கறாரு. நான் உன்கிட்ட சாரியே சொல்லலன்னு உள்ள சொன்னியே. சரி இப்ப சொல்லு. சாரி நான் சொன்னேனா இல்லையா? அது மேட்டர் கிடையாது. நான் உன்ட்ட சாரி சொல்லலையா? உண்மைய சொல்லு. அது விஷயம் இல்ல. அத விடு. வெளிய வரும்போது நீ ஏன் அப்படி பேசுன? அப்படின்னு சொல்லி அங்க போயிட்டாங்க பார்வதி. ரொம்ப ரொம்ப ஒரு அன்ஹெல்தியான, ஒரு அன்ஃபேரான, மொக்கையா ஒரு 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 நேர்மையே இல்லாத கேமிங்க விளையாடும்போது இத பார்க்க வெறுப்பாகுது ஆடியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஹானஸ்ட்டா சொல்றேன் நானு.
அடுத்து நம்ம ஆதிரை பண்ணது ஒரு ஒரு கன்டென்ட்டோ இல்ல வந்து நிஜமான ஒரு ஃபீலிங்ஸோ ஏதோ ஒண்ணு. இப்ப அவங்க என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா, பண்ண லவ் கன்டென்ட்ட நீ லவ் கன்டென்ட் பண்ற அப்படின்னு அவர் சொன்னது தப்பாமா. இது 2 பேர் கதையிலயுமே வருது. பட் நான் இந்த ஆதிரை மேட்டர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஆதிரை வந்து அவங்க என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட பேர் ஏன் கெட்டு போச்சாமா. அந்த பேர சரி பண்றதுக்காக வந்திருக்காங்க. சரி நான் ஒண்ணே ஒண்ணு கேட்கிறேன். ஒரு பொண்ணு வேணான்னு சொல்ட்டா ஒதுங்கி போயிரணுங்க. எதுக்குங்க அந்த பொண்ண திரும்ப திரும்ப தொரத்தி வரீங்க? ஒரு பொண்ணு வேணான்னு சொன்னா விட்டுருங்கங்க. எதுக்குங்க அவள டார்ச்சர் பண்றீங்க? அதுதாங்க ஒரு நல்ல ஆம்பளைக்கு அழகு விட்டுட்டு போறது. அமைதியா விட்டுறணுங்க அப்படின்னு சொல்ற உலகத்துல இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு பையன் வேணான்னு சொன்னா விட்டுறணுங்க. அதுதாங்க ஒரு நல்ல பொம்பளைக்கு அழகு. அந்த பையன் வந்து உங்க ஃபீலிங்ஸ் உங்களுக்கும் இருந்திருக்குன்றீங்க, அந்த பையனுக்கும் இருந்திருக்குன்றீங்க. எல்லாமே ரைட் ஓகே. ஒரு லெவலுக்கு மேல அந்த பையன் வேணாம் கேம் ஆடு நீ கேம் ஆடு நானும் கேம் ஆடுறேன். எதுக்கு நான் தான் உன் வீக்னஸ், நான் தான் உன் ஸ்ட்ரென்த்ங்கிற, இதுங்கிற, அதுங்கிற என்னமோ சரிப்பட்டு வரல. உன் பேரும் கெட்டு பேரு, என் பேரும் கெட்டு பேரு சரிப்படாது வா விடா. இப்படி வேணாம்னு சொன்னா விட்டுறணும்ல. எதுக்கு? ஏன்? எனக்கு புரியல, எனக்கு புரியல, எனக்கு புரியல, எனக்கு புரியல, எனக்கு புரியலன்னா என்னங்க புரியிற மாரி தான் சொல்ட்டாரே விட்டு போங்க அப்படின்றது தான் எனக்கு வந்துட்டு இந்த இவங்கள பொறுத்தவரைக்கும் கேள்வி. ஒரு பொண்ணு சொன்னா வேணாம்னா விட்டுறணும். ஒரு பையனும் வேணாம்னு சொன்னா விட்டுறணும். அதையே நோண்டி, 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 நோண்டி என்னதாங்க வேணும் உங்களுக்கு? அப்படின்னு ஆதிரைய பார்த்து நான் ஒரு கேள்வி இந்த இடத்துல கேட்க விரும்புறேன். இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா, கோர்ட் ரூல்ஸ் வந்து அவசியம் இல்லையாமா இவங்களுக்கு. எங்களுக்கு அவரை எக்ஸ்போஸ் பண்ணணுங்க. என் பேரை காப்பாத்தணுங்க. அதுதான் எனக்கு வேணும் அப்படின்றாங்க ஆதிரை. அதுக்கு வந்து பார்வதியும் சப்போர்ட் பண்றாங்க. ரைட்டுங்களா? எதுக்கு நீங்க கோர்ட் ரூல்ஸ் அது இதுன்னா பேசுறீங்க? வெளிய கோர்ட் ரூல்ஸ் என்னவா இருந்துட்டு வேணா போட்டும். கோர்ட்ல வந்துட்டு ஒருத்தர் வந்து கேஸே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாலும் கூட, எனக்கு நான் 4 ஆதாரத்த எடுத்து வந்திருக்கேங்க. நான் விட்னஸ கூட்டு வந்திருக்கேங்க. அந்த விட்னஸ் எல்லாம் வச்சு விசாரிங்கங்க. கேஸ் முடிஞ்சு போச்சுமா. ஐயோ! நான் அவன எக்ஸ்போஸ் பண்ணணும். எனக்கு வெளிய கெட்டு போன பேர நான் காப்பாத்தணும். திரும்ப இது பண்ணணும். நான் வந்திருக்கேங்க. அதுக்கு தாங்க இந்த டாஸ்க்கே நான் யூஸ் பண்றேன். இல்லம்மா உன்ட்ட வெளிய ஒரு சாரி கேட்டாராமே. அது கேட்டுட்டு போட்டுங்க. இருந்தாலும் நான் அத திரும்ப கொண்டு வருவேன். ஏன்னா எனக்கு இப்ப அவன ப்ரூவ் பண்ணணும். எனக்கு நான் நல்ல பேர வாங்கிக்கணும் அப்படின்னு. ஐயய்யோ! புரியலையே. இவங்களே பேரு கெட்டு போனதுக்கு காரணம் அந்த பையன் மட்டும் கிடையாதும்மா. அதுல நீயும் இன்வால்வ்டு. அந்த பையன் தப்பிச்சுட்டான் நேக்கான்றது உனக்கு புரியுதா இல்லையாம்மா? இல்லங்க நான் அவன மாட்ட வைப்பேன். அவன் பேரும் இப்ப கெட்டு போகணும். சரி ட்ரை பண்ணு. ட்ரை பண்ணு. இன்னும் இன்னும் பாக்கி எத்தன நாள் இந்த வீட்டுக்குள்ள நீங்க இருப்பீங்களோ, அது வரைக்கும் ட்ரை பண்ணுங்க ஆதிரை. அப்படின்றதான் வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறேன். பிகாஸ் இதுல எஃப்ஜே நல்லவர், கெட்டவர் கதையே இல்ல. ஸ்மார்ட்டா அந்த பையன் தப்பிச்சுட்டான். நீங்க நல்லா பாருங்க. எஃப்ஜே வந்து வெரி வெரி ஸ்மார்ட். இப்ப நல்லா பாத்தீங்கன்னா, எஃப்ஜே வந்து பிரில்லியன்ட்டான ஒரு மூவ பண்ணி, அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு அழகா இப்ப வெளிய போய்ட்டாப்ல. ஒண்ணு கேஸ்ல இருந்து இந்த ட்ரையல்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இவங்கள விசாரிக்கணும், அவங்கள விசாரிக்கணும், ஆதாரங்கள கூட்டிட்டு வரணும். அந்த ட்ரையல் ஸ்டேஜே ஸ்கிப் பண்ணிட்டாரு. ட்ரையலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே, ஆமாங்க ஐயா இந்த கோர்ட்ல வந்த கேஸ நாங்க ஒத்துக்கிறோம். என் மேல தப்பு தான். அவங்க ஃபீலிங்ஸ்ல வந்து நான் ஹர்ட் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சுக்கம்மா. நீங்க மன்னிச்சுக்கம்மா. நான் ஒப்புக்கொள்றேன். ஐயா என்னுடைய கட்சிக்காரர் வந்து தப்ப விட்டு போறாரு. கேஸ நாங்க வந்துட்டு இது பண்ணிக்கிறோங்க. அவங்கள இப்ப வாபஸ் வாங்கிக்க சொல்லலாம். இல்ல நீங்க வாபஸ் எதுக்கு? கேஸ நீங்க முடிச்சிருங்க. எங்க பக்கம் தீர்ப்பு அகைன்ஸ்டாவே போட்டோம். அவங்க பக்கம் தீர்ப்பு வரட்டும் ஃபேவரபிளா. முடிச்சிருங்க கேஸ நன்றின்ட்டாங்க. எது? அப்படின்னு எல்லாரும் பாக்குற மாரி ஸ்மார்ட்டா அந்த இடத்துல என்ன ஆனாலும் சுத்தி முத்தி நம்மள குழப்பிருவானுங்க. நம்மள மாட்டி விட்டுருவானுங்க. நம்ம பேர கெடுத்துருவானுங்க. அது தெரிஞ்சு போச்சு. மாட்டிக்கவும் தெரிஞ்சு போச்சு எஃப்ஜேக்கு. ஸ்மார்ட்டா விலகிட்டாப்ல. இப்ப தப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருக்குன்னு தானே அர்த்தம் இதுல. அவர் மேல இதுல தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுதான் ஸ்மார்ட்டா மூவ் ஆகுறாரு. அதை இவங்களால ஏத்துக்க முடியல. இவன் என்னடா இவன் ஸ்மார்ட்டா தப்பிச்சுட்டானே அப்படின்னு. சோ எஃப்ஜேவ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு பாராட்டணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு வெளிய வந்து திரும்பவும் ஆதிரை சில கேள்விகள்லாம் கேட்டு ரம்யாவ ப்ரூஃப்க்குலாம் கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா, நான் கூண்டுல ஏத்த வேண்டியதா இருந்த இந்த ப்ரூஃப் இப்ப ஏத்துறேன் கொண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுலாம் கேட்டதுக்கு அப்புறமா, சரி ஓகேன்னு சொல்லி சாரி சொல்லி கட்டிலாம் புடிச்சு அவங்க அவங்க அப்படியே ஒரு மாதிரி பாசிஃபை பண்றத பாருங்க. செம்ம இதா இந்த ஆள் ரொம்ப தெளிவுதான். நல்லா விளையாடுறாப்ல. வெளியெல்லாம் போய் இந்த மாரி ஆளுங்கள்ட்டலாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் பொண்ணுங்க. அந்த மாரி ஒரு பிரில்லியன்ட்டான இவரு. இப்ப பார்வதி மேட்டருக்கு வருவோம். அவங்க பண்ணது ஒரு லவ் கன்டென்ட். அந்த லவ் கன்டென்ட் நீங்க பண்ணிட்டீங்கம்மான்னு சொல்ட்டாராமா எஃப்ஜே. எப்படி சொல்லலாம்ன்னு கேட்கறாங்க. என்னைய கொச்சப்படுத்திட்டாரு. என்னம்மா கொச்சப்படுத்தினாரு? நான் லவ் கன்டென்ட்ட வச்சு இந்த வீட்ல வந்து வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. நீ அததானேம்மா பண்ற? அத எப்படி நீங்க சொல்லலாம்? எம்மா நீ பண்றத தானேம்மா சொல்றாங்க. அத எப்படி சார் நீங்க சொல்லலாம்? நான் ஏதோ ஒண்ண பண்ணிட்டு போறேன் சார். எப்படி சார் நீங்க அத கொச்சப்படுத்தலாம்? கொச்சையே படுத்தலையே இங்க. அப்படின்ற இந்த சிம்பிள் விஷயம். உன்னையே கொச்சப்படுத்தினாரா? இல்ல. நீ பண்ணத பண்ணன்னு சொல்றாரு. ஆமாம்மா நீ இந்த வீட்ல லவ் பண்றன்னு நீயே ஒத்துக்கிற. மைக்லாம் இழுத்து போட்டு கீழ வச்சுட்டு 2 பேரும் பேசுறீங்க, கொஞ்சுறீங்க, என்னென்னமோ பண்றீங்க. அதெல்லாம் பார்த்தா லவ் மாரி தான் தெரியுது. இது உங்களுக்குள்ள அதுக்கு லவ்வுன்னு பேர் வச்சுக்கோங்க. இல்ல வந்து சிச்சுவேஷன்ஷிப்னு பேர் வச்சுக்கோங்க. இல்ல டேட்டிங்ன்னு பேர் வச்சுக்கோங்க. இல்ல வந்து இதுக்கு நீங்க என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க. பட் ஏதோ ஒண்ணு நீங்க பண்றீங்க 2 பேரும். உங்களுக்குள்ள ரொமான்ஸ் ஓடிட்டு இருக்கு. ரொமான்ஸ்ன்ற ஒரு வார்த்தையில இத உட்கார வைக்க முடியுமா? முடியாதா? முடியும்ல. அந்த ரொமான்ஸ் நீங்க பண்றது அந்த பையன் வந்து லவ்வுன்னு சொல்றாப்ல. அவ்வளவுதானே.
அதுல கொச்சை எங்க படுத்தினாரு? நீங்க பண்றது தானே சொல்றாரு. நீங்களே கேமரால, மைக்ல பல முறை ஒத்துக்கிட்ட விஷயத்த, இந்த வீட்ல எல்லாரும் முன்னாடி ஆமா எங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒண்ணு இருக்குதுன்னு நீங்க சொன்ன விஷயத்த இருக்குதுன்னு அவரு சொல்றாரு. அதுல என்ன உங்கள கொச்சப்படுத்துறதுக்குன்னு சொல்லி முடிக்கிற கேஸ ஜட்ஜுங்களும் கேவலமா இந்த டாஸ்க்ல பண்ணாங்க. அட்வொகேட்டுங்களும் கேவலமா வாதாடினாங்க. சுத்தி முத்தி போய் கேஸுக்குள்ள அந்த பாயிண்ட்டுக்கே யாரும் இப்ப நான் சொன்ன இந்த பாயிண்ட்க்கு யாருமே வரவே இல்ல. பண்ணினா இந்த இந்த பார்வதி கேஸ் முடிஞ்சிருக்கும். இது வந்து எஃப்ஜே ஃபேவரபிளா வர வேண்டியது. அந்த இதையுமே வந்துட்டு பார்வதி ஃபேவரபிள்ல கொண்டு போயிட்டாங்க. பிகாஸ் ஒருவேளை 2 பேருமே பொண்ணுங்க ஜட்ஜ் இருந்தனால வந்துட்டு இவங்கலாம் வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல. இவங்கலாம் வந்துட்டு இந்த ஃபெமினிசம் இந்த 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 கூட இருக்கிற பொண்ணுங்களுக்காக பேசுறது இந்த கான்செப்ட்ல போயிட்டாங்களான்றது தெரியல. பட் ஆனா வந்து இது அன்ஃபேர் தான். எஃப்ஜே அகைன்ஸ்ட் அந்த 2வது விஷயத்துல வந்தது. இது ஒரு மேட்டர். அமித் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ஒரு கேப்டனா அவர் ஸ்ட்ராங்காவே இல்ல. நெறைய இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமா வந்து இந்த பனிஷ்மென்ட் ஒண்ணு குடுக்குறாரு. இன்னைக்கு எபிசோட் ஸ்டார்ட்டிங்ல இவங்க 2 பேருக்கும் வந்து நான் பனிஷ்மென்ட் குடுக்குறேன். என்ன பனிஷ்மென்ட்? நீங்க 2 பேரும் இந்த வீட்ல பேசவே கூடாது. அதான் என் முடிவு. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்கன்னு ஏன் சார் கேட்கிறீங்க? அப்புறம் சரி ரைட் இந்த பனிஷ்மென்ட் வேணாமா? இன்னொரு பனிஷ்மென்ட் தரேன். இந்த வீட்ல இருக்கிற யாருமே உங்க கூட பேச மாட்டோம். அவ்வளோதான். ஆமா. இந்த இது ஓகேவா? இது ஓகேவா? இது ஓகேவா? என்னங்க ஓகே, ஓகேவான்னு கேட்டுக்கிறீங்க? சரி அதுவும் இல்லையா? லாஸ்ட் நான் வந்து இந்த வீட்ல பச்சை தண்ணிய தவிர என் பல்லுல வேற எதுவுமே படாது. அதுதான் பனிஷ்மென்ட் உங்க 2 பேருக்கு. இது ஓகேவான்னு வேற கேட்கறாரு திரும்ப. அது அடுத்த விஷயம் வச்சுக்கோங்க. சோ இவ்வளவு வந்து வீக்காவா ஒரு கேப்டன் இருப்பாங்க. ஸ்ட்ராங்கா போல்ட் அடிச்சு நீங்க 2 பேரும் பேசக்கூடாது அப்படின்னு போட்டு அடிச்சு இத தானே நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பீக் பண்றதுக்கான இடம். பார்வதி போன்ற ஆட்கள் எப்படிலாம் இந்த இடத்துலயும் கேப்ப யூஸ் பண்ணி அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க பாருங்க. நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. ரொம்ப தயங்கிட்டே இருங்க. கப் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து இந்த கண்டஸ்டன்ட்ஸுங்க கூட வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிறானுங்க பாருங்க. இவனுங்கள மாரி ஒரு மங்குனிங்கள, முட்டாளுங்கள, தற்குறிங்கள நான் பார்த்ததே கிடையாது எதுலயுமே. அமித் ஒரு டெசிஷன் எடுக்குறாரு. சரி அவரு தான் ஸ்ட்ராங்கா இல்ல. இவங்கலாம் சேர்ந்து இந்த வாய்ப்ப பயன்படுத்த வேணாமா உங்களுக்கு? நீங்க இதெல்லாம் கப்ப ஜெயிக்கணும்னு வந்திருக்கீங்களா இல்லையா? பார்வதின்ற ஒருத்தங்க சிங்கிள் ஹேண்டடா அவங்களலாம் லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கன்டென்ட்ட குடுத்துட்டே இருக்காங்க தினம் தினம். பிளஸோ, மைனஸோ, குட்டோ, பேடோ, அக்லியோ ஏதோ ஒண்ணு கன்டென்ட்ட குடுத்துட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு கேப்டன் முடிவெடுத்து இந்த இவங்களும் பேசக்கூடாது. பார்வதி அண்ட் கமருதீன் பேசிக்காம இருக்கணும் இந்த வாரம் ஃபுல்லா இதுக்கப்புறம் வீக்கெண்ட் எபிசோட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும். அதுதான் உங்களுக்கு பனிஷ்மென்ட். நீங்க உங்களால எங்க எல்லாருக்கும் முட்டை கட் ஆயிருச்சுன்றாரு. சூப்பர் மேட்ரு. அது அவரால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல. சரி இந்த கண்டஸ்டன்டா ஏதாவது பண்ணுவாங்களான்னு பார்த்தா வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. ஆமா, அவர் சொல்றது தான் கரெக்ட். என்ன நீங்க 2 பேரும் பேசக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஒரு கலவரத்த உண்டாக்கி வெறித்தனமா அவனுக்கு அகைன்ஸ்டா போயிருந்திருக்கலாம். பார்வதிய அமுக்கி உட்கார வைக்க வாய்ப்பு கிடைச்சது. பண்ணல. ஏன்னா, திரும்பவும் இதுல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்வதி இன்னும் ஹைக்கு போயிருவாங்கன்ற பயம் இவங்களுக்கு. அப்போ உங்களுக்கு வந்து உங்க மேலயே நம்பிக்கை இல்ல. நீங்க மறுபடியும் பார்வதிட்ட 1v1 போட்டீங்கன்னா, நீங்க வந்து ஜெயிச்சு வர வாய்ப்பு இல்ல அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்றது இதுல இருந்து புரிஞ்சுக்குது மோகா கண்டஸ்டன்ட்ஸ். அடுத்து பனிஷ்மென்ட்ட ஏத்துக்க முடியாதுன்னு பாருக்கும் கமருதீனுக்கும் வேற. இது என்ன திமிருன்னு எனக்கு புரியல. என்ன ஒரு திமிரு? பனிஷ்மென்ட்னு ஒரு கேப்டன் குடுக்குறாரு. அவரே தயங்கி குடுக்குறாரு. அது அவர் தப்பு தான் வச்சுக்கோங்களேன். இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் அவர் தான். பட் இருந்தாலும், இத நாங்க வந்து 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் சொல்ல முடியும். ஐயோ! இந்த பாடி லாங்குவேஜ பார்த்தாலே எனக்கு வெறுப்பா வருது. ஓகே. அப்புறம் இந்த 2 பேரும் போயிட்டு, "ஏய் நம்ம எப்புட்றா அந்த பனிஷ்மென்ட்ட ஏத்துக்கலாமா? வேணாமா? இந்த பனிஷ்மென்ட் என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கு? இதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற ஏதாவது நம்ம கேட்கலாமா?" அப்படின்னு அத பார்கெனிங் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்க 2 பேரும். அப்புறம் அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. இதெல்லாம் சரியில்லங்க நாங்க அப்படி இப்படின்றாங்க. அப்புறம் வீட்ட நீங்க தான் மொத்தமா எல்லாத்தையும் கழுவி கூட்டி சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னது கடைசியா ஒத்துக்கிற மாரி வந்து என்ன ஒரு பனிஷ்மென்ட்ட ஏத்துக்க முடியாத அளவுக்கு திமிரு காட்டுற அளவுக்கு இவங்க 2 பேரும் வளர்த்து விட்டுருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள உள்ள இருக்கிறவனுங்க. பிளஸ் இந்த ஹோஸ்ட் ஒருத்தர் வேற. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. ஆனா இந்த வாரத்துல பாராட்டுறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. அதுல ஒண்ணு வந்து அரோராவோட ஜட்ஜிங். அரோரா ஒரு ஜட்ஜா இந்த வாரம் ரொம்ப சூப்பரா வந்து விளையாடுனாங்க. உண்மையாவே வந்துட்டு, இன்னைக்கு இந்த டாஸ்க்லலாம் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஃபேவரட்டிசம் ஜாஸ்தியா எடுக்காம, கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் மைண்டுக்குள்ள வந்து ஒரு பொண்ணுன்றனால அந்த ஃபேவரபிள்ல ஏதோ போயிட்டாங்க. எஃப்ஜே அகைன்ஸ்டா போய் பார்வதிக்கு ஃபேவரபிளா போனாங்க. இந்த இந்த மேட்டர பொறுத்தவரைக்கும். அது எனக்கு உடன்பாடு இல்ல. அவங்களும் இவங்களும் எடுத்து. பட் மத்தபடி ஓவராலா பார்த்தீங்கன்னா, நடந்துக்கிற விதம், ஒரு ஜட்ஜா நெறைய இடங்கள்ல வந்து ரொம்ப இன்னும் ஃபேரா நடந்துக்க ட்ரை பண்ணாங்க. முயற்சிகள் எடுக்குறாங்க. இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு எஃப்ஜே என்ன சொல்றாருன்னா, ஜட்ஜ் ஆகக்கூடிய அரோராவுடைய பேரையே ஒரு இடத்துல இன்ஸ்டன்ஸா எடுத்து, அரோரான்னு இந்த வீட்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு கூட அப்படின்னு சொல்லும்போது, ஜட்ஜா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க ஒருத்தங்களுடைய பேரை எடுத்து அவங்கள உதாரணத்துக்கு சொல்லாதீங்க. அப்புறம் நான் வந்து இறங்கி வந்து இங்க குற்றவாளி அ இது விசாரணை கூண்டுல நின்னு, நான் வந்து இது சொல்ல முடியாது. எவிடன்ஸா நிக்க முடியாது. அதனால வந்து நீங்க வேற யாராவது பேர இன்வால்வ் பண்ணுங்க. ஜட்ஜஸ் உடைய பேரை இன்வால்வ் பண்ணாதீங்கன்றாங்க.
சூப்பரான விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து ஒரு ஜட்ஜா நல்ல போல்டா சூப்பரா நடந்துகிட்டது வந்து அரோரா வாரம் இன்னும் பெட்டர் ஆயிட்டே போயிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நல்ல ஒரு கிராஃபிக் எடுத்துட்டு போறதுக்கு இந்த வாரமும் உதவி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இந்த வாரத்திலையும் பாராட்டுகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர் ஒருவர் அப்படின்னு என்று சொன்னால் அது வந்து விக்கல்ஸ் விக்ரம். ஒரு அட்வொகேட்டா வந்து விக்கல்ஸ் விக்ரம் ரொம்ப சூப்பரா பண்ணாரு. அவர் அஃப்கோர்ஸ் ஆக்சுவலி இஸ் எ லாயர். அவர் வந்துட்டு லா படிச்சிருக்கிறாரு. அதனால அப்படின்றத தாண்டி வந்து ஓவராலா ஒரு கண்டஸ்டன்ட்டா பார்க்கும்போது நமக்கு அவங்க நல்லா பண்ணாங்களா இல்லையாப்பா அவ்வளோதான். வெளிய அவங்க யாருன்றது முக்கியம் இல்ல. அவங்க லாயரா இருந்தாலும் சரி, இல்லனாலும் சரி. உள்ள சூப்பரா பண்றாங்களா நமக்கு அவ்வளோதான் சந்தோஷம். வெளிய ஒரு லாயர்ன்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அத சூப்பரா பயன்படுத்திக்கிட்டு வெறித்தனமான இது வர்ற கேஸ் எல்லாம் அவங்க எல்லாருமே ஜெயிக்கணும்னா இவர்ட்ட தான்ப்பா போணும். ஜெயிக்கணும்னா இவர்ட்ட தான் போணும்னு சொல்லி இந்த ரியல் லைஃப்லயே பார்த்தீங்கன்னா, இந்த ஜட்ஜ் இந்த அட்வொகேட் கொஞ்சம் ஃபெமிலியரான ஒரு பாப்புலரான இவர்ட்ட போனா நம்ம ஜெயிச்சலாம்ன்ற எண்ணம் இருக்கும்ல. அந்த மாதிரி ஒரு அட்வொகேட்டா இன்னைக்கு உள்ள வந்திருக்காரு. எல்லாரும் அவர்ட்ட போறாங்க. கேஸ் அவர் அப்பியர் ஆயிட்டே இருக்காரு. ஜெயிச்சுட்டேவும் இருக்கிறாரு அப்படின்றது எல்லாத்தையும் பார்க்கறது ரொம்ப சூப்பரா இருக்குது. அவருடைய ஸ்கில்ஸ் அது எல்லாமே வெளியவே ஒரு லாயர்ங்கும்போது சூப்பரா பயன்படுத்தியிருக்காரு. ரொம்ப அற்புதமா இருக்குது பார்க்கறதுக்கு. அதனால விக்கல் விக்ரம்க்கு வாழ்த்துக்கள் அப்படின்றத சொல்லி இந்த வாரத்துடைய இந்த எண்டுக்கு வந்துட்டோம். நீங்க சொல்லுங்க விக்கல் விக்ரம்க்கு போட்டியா ஒரு லாயர் நாளைக்கு எபிசோட்ல சூப்பரா ஒருத்தவங்க வரணும் அப்படின்னா அது யாராகும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இன்னும் சூப்பரா நான் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பலம். ஓகே பாய்.